Good morning, students. Coordinate geometry lesson exercise 5.2 9 sum பார்க்கலாம். So that the given points form a rectangle triangle and check whether they satisfy Pythagoras theorem அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. A of 1, -4, B of 2, -3 and C of 4, -7. Second one, L of 0, 5, M of 9, 12 and n of 3, 14 அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. So that given points are form a rectangle triangle and check whether they satisfy Pythagoras theorem. Rectangle triangle ஃபார்ம் பண்ணதான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், Pythagoras theorத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் ஃபார்ம் பண்ணதான் மட்டும் செக் பண்ணியிருப்போம். Pythagoras theorem பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸி தான். இப்போ நம்ம வந்து ஆன்சருக்குள்ள போகலாம். 9 சம்முடைய சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் சம், given points are A of 1, -4, B of 2, -3 and C of 4, -7. We have to show that given points are form a rectangle triangle and check whether that points are satisfy Pythagoras theorem அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா இல்லைன்னு எப்படி சார் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். ஸோ இது ஏபிசின்னு கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காங்களேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்க முடியாது ஏபிசி எதுன்ட்டு. பட் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இது எப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம்னா, இந்த லைனும் இந்த லைனும் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதே போல் நம்ம 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சைட், செகண்ட் சைட், தேர்ட் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் சைடு ஒரு ஸ்லோப்பு, செகண்ட் சைடு ஒரு ஸ்லோப்பு, தேர்ட் சைடு ஒரு ஸ்லோப் நமக்கு ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி நான் ஃபைன் பண்ணுறப்ப எனி ஒன் ஆஃப் த 2 சைட்ஸோடைய ஸ்லோப் வந்து நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து என்னென்னு வரணும், -1 அப்படின்னு வந்தால் அப்போ அந்த 2 லைன்ஸுமே வந்து என்னவாக இருக்கிறதா மீனிங், அப்போ பர்பெண்டிகுலராக இருக்கிறதா மீனிங் அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ட்ரையாங்கிள் வந்து என்னவாக தான் இருக்குது, உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்லோப் ஃபார்மாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? we know that slope m is equal to y2 minus y1 divided by x2 minus x1 equation 1 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களா, ஸோ ஏபிசி, ஸோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஒரு சைடு, பிசி ஒரு சைடு, ஏசி ஒரு சைடை வந்து நான் என்ன பண்ண முடியும், 3 சைட்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி நான் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஹியர் ஏ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1, -4, B பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2, -3. ஸோ x1 is equal to 1, y1 is equal to -4, x2 is equal to 2, y2 is equal to -3. Now equation 1 implies slope of AB is equal to y2 minus y1. What's y2? -3, formula or minus. What's y1? -4. So bracket of -4 divided by x2 is 2 minus formula or minus ரைட் பண்ணியிருக்கேன். x1 வந்து பார்த்திங்கன்னா 1. ஓகேங்களா? ஸோ -3 minus into minus plus 4 divided by 2 minus 1 வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு வந்துடும். -3 plus 4, அப்போ 4லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணி என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1. பிக்கஸ்ட் நம்பர் சைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ், அதனால் ப்ளஸ் போட மாட்டோம். ஸோ 1. therefore slope of AB is equal to 1 அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன ஃபைன் பண்ண போகிறேன்னா, ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஹெட்டிங்காக வந்து என்ன பண்ணலாம், கொடுத்து ஃபைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஹியர் பி பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2, -3, சி பாயிண்ட் வந்து 4, -7. ஸோ x1 is equal to 2, y1 is equal to -3, x2 is equal to 4, y2 is equal to -7 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கிறேன். Now equation 1 implies slope of BC is equal to minus y2 minus y1. So -7 minus bracket of -3 divided by x2 4 minus 2. So minus plus -7 plus 3 by 4 minus 2 is 2. So -4 plus 3. So subtract பண்ண என்ன கிடைக்கும், -4 கிடைக்கும் by 2. So plus minus divide பண்ண ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். ஸோ 4 2ஆல் எலிமினேட் பண்ண என்ன கிடைக்கும்,
உங்களுக்கு -2 கிடைக்கும். ஓகேங்களா? therefore slope of BC is equal to -2. Next, slope of AC. So A point is 1 comma -4, C point is 1 comma -1. So x1 is equal to 1, y1 is equal to -4, x2 is equal to 4, y2 is equal to -7. ஓகேங்களா? Now equation 1 implies slope of BC is equal to y2 minus y1 minus 7 minus bracket of -4 divided by x2 minus x1, 4 minus 1 minus 7 minus plus 4 by 4 minus 1 is 3 minus 7 plus 4. ஸோ 7லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணாங்கன்னா 3 பிக்கஸ்ட் நம்பர்ஸ் இன் மைனஸ்ன்றதுனால நீங்கள் மைனஸ் எயிட் பண்ணுறீங்க -3 by -3 எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு -1 கிடைக்கும். therefore slope of BC is equal to -1. ஸோ இப்போ நான் ஃபைன் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 1 வந்திருக்கு, இங்கே -1 வந்திருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? -1 வந்துருச்சு. ஸோ -1 வந்தாவே ஸோ m1 into m2 is equal to -1னா அப்போ அந்த 2 லைன்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம், பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி தான் இது ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நாம் கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? then slope of AB into slope of BC. ஸோ எதை மல்டிப்ளை பண்ணால் -1 வருமோ அதான் நான் கன்சிடர் பண்ணுறேன். 1 into -1 is equal to -1ன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த AB வந்து எதுக்கு பர்பெண்டிகுலர்? ஏசிக்கு பர்பெண்டிகுலர். therefore AB perpendicular to AC. ஸோ இந்த -1 வந்ததுனால இந்த 2 லைன்ஸ் வந்து என்ன சொல்லலாம்? பர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். hence the triangle ABC be a right angle triangle. அப்போ இந்த triangle ABCன்றது வந்து என்னவா இருக்கும்? உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் எது வந்து 90 டிகிரி அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும், ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த ஏபி ஏசி. ஸோ அப்போ எது டபுள் டைம் எந்த லெட்டர் வருதோ அந்த லெட்டர் தான் வந்து என்ன வரும்? உங்களுக்கு 90 டிகிரியாக வரும். ஓகேங்களா? ஸோ இது ஏபின்ற ஒரு சைடு, ஏசின்ற ஒரு சைடு. அப்போ இந்த ரெண்டும் மீட் ஆகிற பிளேஸ் வந்து என்னவாக தான் இருக்கும்? உங்களுக்கு இந்த ஏவாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஏ தான் வந்து என்னவாக இருக்கும்? உங்களுக்கு 90 டிகிரியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த டயக்ராம் இங்கே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன். இங்கே நீங்கள் போட்டாலும் ஓகே, போடலாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, அப்போ வந்து இது என்னவாக தான் இருக்கும்? உங்களுக்கு 90 அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரைட் பண்ணுங்கள். therefore AB perpendicular to AC and angle A is equal to 90 degree. hence triangle ABC be a right angle triangle அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அண்டு இப்போ என்ன ஃபைன் பண்ணணும்? பித்தாகரஸ் தேற்றத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபார்மலைஸ் பண்ண போகிறோம்? டிஸ்டன்ஸ் ஃபார்மலைஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்மில் உங்களுக்கு என்ன? d is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square ரைட் பண்ணிங்க இல்லையா? ஸோ அதையே நான் வந்து என்ன பண்ணுறேன்? d square is equal to x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கிறேன். ஏன் இப்படி நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸோ பித்தாகரஸ் தேற்றம் வந்து பார்த்திங்கன்னா hypotenuse square is equal to sum of the square of the other two sides. ஸோ ஸ்கொயர் வேல்யூ வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரூட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்கொயர் வர மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நவ் ஈக்குவேஷன் 2 implies இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஏபி சைடோடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னு கூட நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். அதே போல் டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏசி அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணுறதுனாலும் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, now AB ஸ்கொயர். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து என்ன பண்ணுறோம்? ஏபியில் வந்து x1 y1லாம் நம்ம வந்து ஸ்லோப்லேயே எழுதியிருப்போம். ஓகேங்களா? அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு x2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் x1ன்றது வந்து உங்களுக்கு 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா -3 மைனஸ் y1ன்றது வந்து -4. அதனால் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ -3 மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் -4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. 2 minus 1 அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் -3 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு 4 ஹோல் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் வேல்யூ வந்து 1, 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ 1 + 1 is equal to 2. therefore AB ஸ்கொயர் is equal to 2 அப்படின்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் BC உடைய டிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ BC, ஓகேங்களா? ஸோ BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
இதில் வந்து x1 x2லாம் பார்த்தீங்கன்னா x1 is equal to 2, y2 is equal to -3, x1 is equal to 4, y2 வந்து பார்த்தீங்கன்னா -7 ஓகேங்களா. ஸோ x2 minus x1 4 minus 2 whole square plus y2 minus y1 minus 7 minus ஓகேங்களா. இது வந்து மைனஸ் ப்ளஸ் இல்லை, இது வந்து மைனஸ் bracket of -3 whole square 4 minus 2 2 square plus minus 7 minus plus whole square 4 square plus 7 minus 7 plus 3 வந்து subtract பண்ணிங்கன்னா minus 4 கிடைக்கும் whole square 4 plus minus 4 வந்து square பண்ணிங்கன்னா minus 4 into minus 4 16 plus 6 சேஞ்ச் ஆகும். ஸோ 4 plus 16 20 கிடைக்கும். therefore BC square is equal to 20 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எதோடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போனோம்னா ஏசியோடைய டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். நவ் ஈக்குவேஷன் 2 implies AC square is equal to 4 minus 1 whole square plus y2 minus y1 minus 7 minus 4 so minus 7 minus bracket of minus 4 whole square. உங்களுக்கு வேணும்னா x1 y1 இந்த சைடில் ரைட் பண்ணதாலும் ரைட் பண்ணிக்காங்க. பிகாஸ் ஏன் நான் இப்படி வந்து ரைட் பண்ணுறேன்னா இது ஆல்ரெடி இது பெரிய சம்மாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் எல்லாம் எழுதுனா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டெப் போகிறதுனால நான் அதை பார்த்து நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் முன்னாடி பேஜ் பார்த்து நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. 4 minus 1 வந்து 3 3 square plus minus 7 plus into minus minus plus 4 whole square வரும். 3 square பண்ணால் 9 plus minus 4 plus minus 3 plus 4 subtract பண்ணிங்கன்னா minus 3 whole square 9 plus 9 வரும். ஸோ 9 9 ஆட் பண்ணி minus 3 square பண்ண 9 வரும். 9 9 ஆட் பண்ணிங்கன்னா 18. AC square is equal to 18. by Pythagoras theorem in right angle triangle we have. ஸோ அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது இந்த சைடு ஏன்னு வச்சுக்கிட்டா நான் இதை பின்னு வச்சுக்கலாம், ஆர் இதை சின்னு வச்சுக்கலாம், ஆர் நான் இதை சின்னு வச்சுக்கலாம், ஆர் இதை பின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் மாற்றாதனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் இந்த ஏவை மட்டும் நீங்கள் மாற்றக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஹைப்போதனஸ் வந்து என்னென்னு கிடைக்கும் உங்களுக்கு பிசின்னு கிடைக்கும். ஸோ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஏசி. இது இங்கே சி வச்சிங்கன்னா இது ஏசி, இங்கே பி வச்சிங்கன்னா இது ஏபி, இல்லை இங்கே பி வச்சிங்கன்னா இது ஏபி, இங்கே சி வச்சிங்கன்னா இது ஏசி. அது வந்து மாற போகிறதில்ல. ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இம்ப்ளைஸ் பிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சி, பிசி ஸ்கொயர் வந்து 20ன்னு கிடச்சி. ஓகேங்களா. 20 is equal to ஏபின்றது வந்து ஏபி ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், உங்களுக்கு 20ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக கிடச்சிச்சுன்னாவே அப்போ இது வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம், பித்தாகரஸ் தேரியத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. therefore LHS is equal to RHS means the given points are satisfy Pythagoras theorem அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். given points are L of 0, 5, M of 9, 12 and N of 3, 14. We have to show that given points are form right angle triangle and check whether given points are satisfy Pythagoras theorem. We know that slope M is equal to y2 minus y1 divided by x2 minus x1 equation 1 முன்ன சொன்ன மாதிரியே தான். ஓகேங்களா. ஸோ பாஸை சொல்லி முடிச்சிடுறேன். ஈக்குவேஷன் 1 வந்து ஸ்லோப் ஃபார்மலைஸ் பண்ணி போடுறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் சேர்த்து நமக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த 90 டிகிரி ட்ரையாங்கிள். பட் இதோடைய ஸ்லோப் பாயிண்ட் பண்ண போகிறேன். நம்மகிட்ட இருக்கிற லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா எல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்மு என், இதோடைய சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்எம், அதே போல் என்எம் எல்என் அப்படின்னு 3 பாசிபிள்ஸ் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் எல்எம் ஹியர் x1 is equal to 0, y1 is equal to 5, x2 is equal to 9, y2 is equal to 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். now equation 1 implies slope of LM is equal to y2 minus y1 12 minus 5 divided by x2 minus x1 9 minus 0. therefore slope of LM is equal to 12 minus 5 subtract பண்ணிங்கன்னா 7, 9 minus 0ன்றது வந்து பார்த்திங்கன்னா 9 தான். therefore slope of LM is equal to 7 by 9 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் MN here x1 is equal to 9, y1 is equal to 12, x2 is equal to 3, y2 is equal to 14. இதெல்லாம் நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்தா ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா.
Now slope of LM is equal to y2 minus y1 14 minus 12 divided by x2 minus x1 3 minus 9 is equal to 14 minus 12 வந்து பார்த்தீங்கன்னா 2 3 minus 9 வந்து பார்த்தீங்கன்னா minus 6 ஸோ ப்ளஸ் மைனஸ் வேல்யூ டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் வேல்யூ கிடைக்கும் 1 2 is 2 3 2s are 6 so minus 1 by 3 therefore slope of mn is equal to 1 by 3 இதில் என்ன ஒரு சின்ன ஒரு ட்ரிக் அப்படின்னா சப்போஸ் இப்போ நீங்கள் செகண்டாக மல்டிப்ளை பண்ணால் m1 இன்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோப் அண்டு செகண்ட் ஸ்லோப் மல்டிப்ளை பண்ணால் -1 வந்தால் நீங்கள் தேர்ட் சைடுக்கு வந்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஸ்லோப் வந்து ஃபைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு என்ன வந்திருக்குது 7/9 இன்ட்டு -1/3 இது மல்டிப்ளை பண்ணால் -7/27 அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா, எனக்கு -1 வரல. சப்போஸ் -1 எனக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதோடய நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த இதுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நீங்கள் சைட்ஸ் எடுத்து போடுறது பொறுத்து தான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சைடு என்ன உங்களுக்கு LN, ஸ்லோப் ஆஃப் LN ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஹியர் x1 is equal to 0, y1 is equal to 5, x2 is equal to 3, y2 is equal to 14. ஓகேங்களா. Now equation 1 implies slope of LM is equal to y2 minus y1 14 and 5. So 14 minus 5 divided by x2 minus x1 3 minus 0 is equal to, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14 minus 5 வந்து பார்த்தீங்கன்னா 9/3 வரும். ஸோ 9/3 நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1/3 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் -1. சப்போஸ் இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 வந்தாவே நீங்கள் தேர்டுக்கு வந்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, போகணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்மளுக்கு வரல, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், தேர்ட் சைடுக்கு போயிருக்கிறேன். தென் ஸ்லோப் ஆஃப் mn இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ln இஸ் ஈக்குவல் டு -1/3 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு -1 வந்துருச்சு. அப்போ என்ன எழுதலாம், therefore mn perpendicular to ln and angle n is equal to 90 degree. ஸோ இப்போ நாம் என்ன கேட்குறோம், இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லைன்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வந்து எந்த பாயிண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் n தான் வந்து என்ன வரணும், உங்களுக்கு 90 டிகிரியில் வர மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. ஹென்ஸ் ட்ரையாங்கிள் LMN be a right angle triangle அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் we know that அடுத்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபைண்ட் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணதா இல்லையான்னு. we know that d square is equal to x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. equation 2 implies இந்த ட்ரையாங்கிள் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு LN, அடுத்தது NM, அடுத்தது ML வந்து நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஹைப்போதெனஸ் வந்து LM, இப்போ நான் மாற்றிங்க பண்ணியிருக்கேன், சாரி. இங்கே வந்து LM ஃபஸ்ட்டு வந்து ஹைப்போதெனஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ LM இஸ் ஈக்குவல் டு, LM உடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0, x1 is equal to 0, y1 is equal to 5, x2 is equal to 9, y2 is equal to 12. ஸோ x2 minus x1 வந்து பார்த்திங்கன்னா 9 minus 0ன்னு ரைட் பண்ணணும். ஸோ 9 minus 0 whole square plus y2 வந்து பார்த்திங்கன்னா 12, y1 வந்து 5, ஸோ 12 minus 5 whole square. 9 minus 0 is 9, so 9 square plus 12 minus 5 is 7, so 7 square. 9 square is 81, 7 square is 49, so 81 plus 49 is equal to 130. Therefore LM square is equal to 130 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் now equation 2 implies mn square. mn உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x1 is equal to 9, y1 is equal to 12, x2 is equal to 3, y2 is equal to 14. So x2 minus x1 3 minus 9 whole square plus y2 14 minus 12 whole square. 3 minus 9 is minus 6, so minus 6 whole square plus 14 minus 12 is 2, so 2 square minus 6 whole square is 36 plus 36 because minus 6 into minus 6 plus 36, so plus 36 plus 2 square is 4, so 36 plus 4 is 40. Therefore mn square is equal to 40. ஓகேங்களா. நெக்ஸ்ட் now equation 2 implies LM square is equal to, LM point is x1 is equal to 0, y1 is equal to 5, x2 is equal to 3, y2 is equal to 14. So x2 minus x1 3 minus 0 whole square plus
14 minus 5 whole square. 3 minus 0 is 3 plus 14 minus 5 is 9. 9 square is equal to 3 square is 9 plus 9 square is 81. 9 square is 81. So 9 plus 81 is 90. Therefore LM square is equal to 90 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன செக் பண்ணணும், இது வந்து பித்தாகரஸ் தேரியத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு. ஸோ பித்தாகரஸ் தேரியம் என்ன சொல்லுது, ஹைபோதெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? By Pythagoras theorem, in right angle triangle LMN, we have so LMN எது வந்து 90 சொன்னேன், n தான் வந்து 90 டிகிரின்னு சொன்னேன். அப்போ இது வந்து L, இது வந்து M. ஹைபோதெனஸ் வந்து எது, LM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு LN ஸ்கொயர் ப்ளஸ் NM ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல சும்மா நீங்கள் ரைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பித்தாகரஸ் தியரம் இம்ப்ளைஸ் LM ஸ்கொயர் வந்து நான் என்னென்னு ரைட் பண்ணி ஃபைன் பண்ணியிருக்கிறேன் 130 is equal to LN வந்து பார்த்திங்கன்னா 90. அதே போல் NM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு பண்ணியிருக்கிறேன். ஸோ 90 + 40 வந்து ஆட் பண்ணிங்கன்னா 130 வரும். therefore LHS is equal to RHSன்னு எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டூ சைட்ஸும் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு வச்சுக்கலாம், பித்தாகரஸ் தேரியத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். மீன்ஸ் தி given points are a satisfy Pythagoras theorem அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? given points are satisfy Pythagoras theorem. ஸோ இந்த சம் இதோட ஓவர். ஸோ தெரியல இல்லை புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, பட் பெரிய சம் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க.